துறை சார்ந்த டீச்சர்லேருந்து வந்திருக்கேன் ஐயா. டிவி சேனல் வந்துருக்கீங்களா? என்ன தம்பி? எங்கள் டிவி சேனலில் ஒவ்வொரு துறையிலும் சிறந்தவர்களை வார வாரம் பேட்டி எடுப்பது வழக்கம். நீங்கள் மூலிகைகளை பயிர்வதாக கேள்விப்பட்டோம். அதனால் விவசாயத்துறை சேர்ந்தவங்களை பேட்டி எடுக்க வந்துருக்கீங்களா? அப்படிங்களா தம்பி? ரொம்ப சந்தோஷம் தம்பி. பேட்டி ஆரம்பிக்கலாமாங்க ஐயா? தம்பி. நேர்களை அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் நான் பேட்டி எடுப்பது மூலிகை விவசாயியான கவின் அவர்களை. வணக்கம் ஐயா. வணக்கங்க. தோட்ட நாளை காய்கறி செடிகள் பூச்செடிகள் தான் பயிரிடுவாங்க. மூலிகை செடிகள் கைனா உணவே மடிந்து இப்ப அப்படி அதுக்கு தம்பி காலம் மாறி போச்சு. மருந்தே உணவாச்சு, நோய்நொடிகள் அதிகமாச்சு. இந்த சூழ்நிலை மக்கள் நாங்கள் பண்படுத்தின மக்கள் பயன்படுத்தி நோய் இல்லாமல் வாழ எண்ணத்துலதான் மூலிகை செடிகள் பெருன்னு ஆரம்பிச்சு தம்பி. மூலிகை வளர்ப்புக்கு தனியாக எதுவும் கற்றுக்கிட்டீங்களா? மூலிகை உங்கள் தொண்டாக்கிறதுக்கு மட்டும்தானா மக்கள் ஐயா? ஆமா தம்பி, மூலிகை பண்ணையில நிறைய மூலிகை வெளிநாட்டு மக்களும் என்ன செடிங்க ஐயா? விலையே இல்லாத செடியா இருக்கு. இது பேர் என்னங்க ஐயா? இது பேர் சோத்துரகால தம்பி. தம்பி உள்ள நம்ம மண்ணுக்கு சாப்பிட்டா குளிச்சு வயிற்று கருப்பு இது பேரு சோதான தம்பி. இதை நீக்கிட்டு இது தவளாச்சு சாப்பிட்டா சளி காய்ச்சலை குறைக்கும் தம்பி. இது பேரு விரடை தம்பி. இது சாப்பிட்டா வயிற்று பண்ண தம்பி. இது என்ன பார்க்க விசிறி மாதிரியே இருக்கே. சிலை பேர் ஐயா? இது பேரு வண்ணாரை தம்பி. இது சாப்பிட்டா மூளைக்கு அல்லது நிராட்டம் போடும் தம்பி. சரியா இந்த துளசியே இது சளி மலை கொடுக்கும் தம்பி. இது பார்க்க புல்லு மாதிரியே இருக்கே. இது பேர் என்னங்க ஐயா? இது பேரு அருணு தம்பி. இது அருண் தீவு தம்பி. இது என்ன செடி? இது தீவு தம்பி. இது சளி வயிற்று மூலம் பாதை இது என்ன செடி? இது
ஐயா சொல்ல விரும்புகிறீர்கள்? பார்த்து காசு பத்திரமா வச்சுக்கோ. தண்ணி குடிக்கிறப்ப பார்த்து தண்ணி குடியா. கடையில் போய் தண்ணி நல்ல தண்ணியா இங்கே மக்கள் பயன்படுத்தி நோயில்லாம வாழ கணக்கில் மிகவும் மகிழ்ச்சி ஐயா. என்கிட்ட பேசுறது நானும் மக்களும் இதே பயனுள்ள தகவல்களை சந்தித்தோம். இனிமேல் எங்கள் வீட்டு மாடியில் மாடி தோட்டம் அமைச்சு மூலிகை வளர்க்க போறேன் ஐயா. இத்துடன் பேசிய நிறைவு செய்கிறேன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி வணக்கம். நல்லா கை தட்டுங்க. நல்லா கை தட்டுங்க. அந்த தண்ணி ஓவரா கேள்வி கேட்டால பாவம் அந்த பையன். அந்த பையனை பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி தோணுது? நம்முடன் வந்த அறிவு